தமிழகத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அமைச்சர்களும் அதிகாரிகளும் நேற்று ஆய்வு செய்தனர். விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பு குறித்து கணக்கெடுத்து உரிய இழப்பீடு பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அப்போது அமைச்சர்கள் உறுதியளித்தனர். தமிழகத்தில் மழை பொய்த்து பயிர்கள் கருகிய நிலையில் வறட்சி நிலை பற்றி தமிழக அமைச்சர்களும் அதிகாரிகளும் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று நேற்றும் ஆய்வு செய்தனர். பயிர் பாதிப்பு குறித்து திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைச்சர்கள் மாஃபா பாண்டியராஜன், பெஞ்சமின் ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். காய்ந்து கிடந்த பயிர்கள் அந்த இடத்துல வார்தா புயல் வந்தப்ப மழை அந்த உப்பு நீர் உள்வாங்கியிருக்கு. அதனால நிலவளம் மிகப்பெரிய அளவில் அடி வாங்கியிருக்கு. 4 வருடங்கள் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா தான் மீண்டும் அந்த பசுமை வளத்தை, இந்த நிலவளத்தை மீட்டெடுக்க முடியும். இந்த 2 தாக்குதல்களுக்கும் இப்ப நாங்க அசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நாகை மாவட்டத்தில் அமைச்சர் OS மணியன், கடலூர் மாவட்டத்தில் அமைச்சர் MC சம்பத், விழுப்புரம் மாவட்டத்தில் அமைச்சர் CV சண்முகம், நெல்லை மாவட்டத்தில் அமைச்சர் ராஜலட்சுமி ஆகியோர் ஆய்வு செய்தனர். இதேபோல் திருவாரூர், மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். வறண்டு வெடித்து இருக்கும் நிலங்களை ஆய்வு செய்த அமைச்சர்கள் விவசாயிகளிடமும் குறைகளை கேட்டறிந்தனர். 100% பயிர் கருகி இருக்கிறது. இந்த கதிர்களில் இனி நெல்மணிகள் வருவதற்கோ கதிர்கள் வருவதற்கோ வாய்ப்பு இல்லை என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே விவசாயிகள் ஆடு மாடுகளை தங்களுடைய இந்த நிலையில் கருகி இருக்கிற நிலையில் ஆடு மாடுகளுக்கு உணவாக பயிர்களில், வயல்களில் ஆடு மாடுகளை கட்டி வைத்திருக்கிறார்கள். அதே வேளையில் வறட்சியால் விவசாயிகள் உயிரிழப்பதாக சொல்லப்படுவது உண்மைக்கு புறம்பானது என தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் தெரிவித்துள்ளார். வறட்சியால் தான் விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர் என அதிகாரப்பூர்வமாக தெரியவரும் பட்சத்தில் அரசு தகுந்த நிவாரணம் வழங்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் இந்த வறட்சினால் உயிர் இழப்பு என்பது உண்மைக்கு மாறான தகவல். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பல்வேறு அரசியல் கட்சி இயக்கத்தை சார்ந்தவர்கள் சொல்கிறாங்களே வழி, எந்த விதத்தில் விவசாயிகளை பொறுத்தவரையிலும் அவங்க நம்பிக்கையுரியவர்கள், தைரியமானவர்கள், திடகார்த்தக்காரர்கள். அவர் காரணம் என்ன என்று கேட்டால், ஒரு போகம் பயிர் மாசூல் இல்லைன்னா கூட அடுத்த வருஷம் நல்ல மழை பெய்யும், மாசூல் வச்சுக்கலாம், 1க்கு 2 மடங்கு மாசூல் வருன்றத அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் விவசாயிகள், தைரியமானவர்கள் விவசாயிகள். இதெல்லாம் உண்மைக்கு மாறான தகவல். பல்வேறு பகுதிகளில் அமைச்சர்கள் ஆய்வு செய்ய வந்தபோது அவர்களிடம் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கண்ணீர் மல்க முறையிட்டனர். எங்களுடைய வாழ்வாதாரத்தை நிலைப்படுத்த கேட்டுக்கொள்கிறோம். உயர்த்த வேண்டாம். உயர்த்துவதற்கு நாங்கள் ஆசைப்படவில்லை. இருந்த நிலையிலாவது நாங்கள் இருக்கணும். இன்னும் கீழ்மட்டத்தில் போகாமல் இருந்த நிலையில் இருப்பதற்கு எங்களுக்கு ஆகுமானதை இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அரசாட்சியில் உள்ளவர்கள் செய்ய வேண்டும் என மிகவும் தாழ்மையுடன் எல்லாரும் எங்களுடைய கிராம மக்கள் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேற்று முன்தினம் தொடங்கிய கள ஆய்வு மேலும் 2 நாட்களுக்கு தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசின் சார்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.